வணக்கம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, முழுக்க முழுக்க ஆண்களுக்கு ஒரு அருமையான அற்புதமான அமிர்தம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஜூஸ் உடல் சூட்டை குறைக்கிறது மட்டும் இல்லாமல் ரொம்ப நல்ல ஒரு நீண்ட நேர பயணம், இரவு பயணத்தில் தாம்பத்தியம் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல அருமையான ஒரு நீண்ட நேரம் பயணம் கிடைக்கிறதுக்கு இந்த ஜூஸ் சூப்பராக உங்களுக்கு உதவி செய்யும். இது எப்போ வேணாலும் சாப்பிட்லாம், யார் வேணாலும் சாப்பிட்லாம், எந்த வயதுன்னு வேணாலும் சாப்பிட்லாம். எப்படி வேணாலும் இதை நீங்கள் இந்த நேரம் தான் சாப்பிட்ணும், சாப்பிட்ட பிறகு சாப்பிட்ணும், அந்த கணக்கே கிடையாது. எப்போ வேணாலும் இதை எடுத்துக்கலாம். இதை டெய்லியும் சாப்பிட்லாம். உடல் அதிக உஷ்ணம் இருக்குது அப்படின்றவங்க இந்த ஜூஸ் தொடர்ந்து எடுத்துக்கும் போது உடல் உஷ்ணம் தணிந்து நல்ல நீண்ட நேரம் விந்து அவ்வளோ சீக்கிரமாக வெளிப்படாமல் நல்ல நீண்ட நேரம் தாக்கு பிடிக்கும். இது யார் வேணாலும் சாப்பிட்லாம், எப்போ வேணாலும் சாப்பிட்லாம், எந்த நேரம் வேணாலும் சாப்பிட்லாம். சாப்பிட்டும் சாப்பிட்லாம், சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் சாப்பிட்லாம். உடம்பு அவ்வளோ குளிர்ச்சி பண்ணும். இப்போ இதுக்கு தேவையான விஷயம் என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இப்போ இதுக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் மூணு இன்க்ரீடியண்ட்டு. அதில் முக்கியமான இன்க்ரீடியண்ட்டு இப்போ நான் வச்சுருக்கிறது எல்லாருக்குமே தெரியும், இருந்தாலும் வாட்டர் மிலன், தண்ணீர் பழம் சொல்லுவாங்க. இது ஆண்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. உடம்பு குளிர்ச்சி படுத்தினா தான் அவங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். உடம்பு உஷ்ணமாக ஆக தாம்பத்திய வாழ்க்கையில் ரொம்ப விரைவாக விந்து முந்துதல்னு சொல்லக்கூடிய இந்த குறைபாடு வரும். இப்போ இந்த வாட்டர் மில்லன்னு சொல்லக்கூடிய தர்பூசணி பழம், இந்த பழத்தில் அடிப்பகுதி வரை எடுத்துடணும். முடிஞ்சால் வெறும் அடிப்பகுதி மட்டும் எடுத்து சாப்பிட்லாம். ஆனால் அது ஒரு மாதிரி எந்த ஒரு டேஸ்ட்டும் இல்லாமல் இருக்கிறதுனால நம்ம பழத்தோடையே எடுத்துக்கலாம். இதோட இந்த பழத்தோட அடிப்பகுதியோடு சாப்பிடும்போது விந்து கட்டுதல் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் நடக்கும். அதாவது சீக்கிரமாக விந்து முந்திட்டு வர்றதுக்கு பதிலாக கொஞ்சம் லேட்டாகும், அவ்வளோ சீக்கிரமாக நமக்கு வெளிப்படாது. அப்போ அந்த அடிப்பகுதி தான் முக்கியமான விஷயம். பட் எல்லாருமே அடிப்பகுதி சாப்பிடும் போதுன்னு சொல்லும்போது கொஞ்சம் ஒமட்டல் இருக்கும், ஒரு மாதிரியா வாமிட்டிங் சென்ஸ் இருக்கும். அதனால் நம்ம பழத்தோடையே எடுத்துக்கலாம். நிறையா எடுத்துக்கோங்க, நான் கொஞ்சோண்டு காமிச்சிருக்கேன். இரண்டாவதாக நீங்கள் பார்க்கக்கூடியது சப்ஜா சீடு. இந்த சப்ஜா விதை தண்ணியில் போட்ட உடனே 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். ஒரு வேளைக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு போதும். வாட்டர் மிலன் அடிப்பகுதி நிறையாவே எடுத்துக்கலாம், தப்பு இல்லை, அது அளவே கிடையாது. சப்ஜா சீடு 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து முதல் நாள் நைட்டே ஊற வச்சுருங்க. முதல் நாள் நைட்டே ஊற வைங்க, இல்லாட்டினா 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருங்க. மூணாவதாக இப்போ நீங்கள் பார்க்குறது நன்னாரி சர்பத். நன்னாரி வேறு நமக்கு உடம்பு குளிர்ச்சியை கொடுக்கும். அந்த சர்பத் இனிப்புக்காக சேர்த்துக்கிறோம். ஏன்னா நமக்கு அடிப்பகுதி இனிப்பு அவ்வளோவா இருக்காது. இந்த சேர்த்து மிக்சியில் போட்டு ஜூஸாக ரெடி பண்ணிடுங்க. ஜூஸாக ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் அந்த சப்ஜா விதையை சேர்க்கணும். குடிங்க, ரொம்ப நல்ல டைமிங் கிடைக்கும். முயற்சி பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்களே ஒவ்வொரு வருடமும் இதை முயற்சி பண்ணுவீங்க, அவ்வளோ நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். வணக்கம்.